போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமியோடு இணைந்திருக்கிறோம். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையோடு தான் நான் கண்மூடிக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. இப்போ எல்லா செய்தியும் போய் தமிழ்நாட்டினுடைய போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடல் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து ஒரு குரல் கொடுத்து வர்றாரு. அதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இப்ப சமீபத்துல சில நடிகர்கள்லாம் கைது ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. இன்னைக்கு நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் வாக்குமூலமும் கொடுத்திருக்கார். யாரு கிட்ட நாங்க வாங்கணும், எதுக்காக நான் வாங்கணுன்றலாம் சொல்லியிருக்காரு. இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அன்புமணி போதைப் பொருளுக்கு எதிராக போராடுறாரு. ஆனா டாக்டர் ஐயா பொதுவாழ்வுக்கு வந்த நாள்ல இருந்தே போராடுறாரு. அதான் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்ன சொன்னாரு, இந்த நாசமா போன சினிமாவை 5 வருஷம் தடை பண்ணுங்கன்னாரு. இந்த சினிமாக்காரங்க தான் போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆளானதற்கு மிக முக்கிய காரண கர்த்தாக்களே. அது தமிழ்நாடு அரசு விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் மதுபானங்களை விட மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தங்குதடை இல்லாம வந்தது? போதைப் பொருளை கடத்தின ஒரு ஆசாமி திமுகவுடைய சென்னை மாவட்ட அயலகணி செயலாளராக இருந்தாரா இல்லையா? இதெல்லாம் அவங்க யோசிக்க வேண்டாமா? திமுக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அது அரசியல்ல சில நேரங்கள்ல சில தவறுகள் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் எப்படி அரசுக்கு தெரியாம தமிழ்நாட்டுக்குள்ள வருது? வட இந்தியாவில் வந்துச்சு, குஜராத்ல வந்துச்சு, பீகார்ல வந்துச்சு அப்படின்னு பேசி அதை நியாயப்படுத்துவதால் எந்த ஒரு பயனுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வருது? இந்த போதைப் பொருள்னால சீரழிந்த நாடுகள் எத்தியோப்பியா போன்ற நாடுகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த போதைப் பொருள் மாஃபியாக்கள்ல மாட்டிட்டு அந்த நாடு படாத பாடுபட்டு இருக்கு. போதைப் பொருள் கடத்தல்ல தினந்தோறும் கொலை நடக்கின்ற நாடா அது இருக்கு. இந்த டாஸ்மாக் மதுபானங்கள், இந்த சாராயம், இந்த போதைப் பொருட்கள்லாம் கூட ஒரு 50 வயசாவது வாழ்றதுக்கு அனுமதிச்சது. இளைஞர்கள் ஒரு 50, 55 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இல்லைன்னா கூட ஒரு 45 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இந்த ஹெராயின், இந்த கொக்கைன் போன்ற பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை மரணத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. விலையே கொடுக்கலனாலும் வர வேண்டிய நேரத்துக்கு அந்த மரணம் வரும். ஆனா விலை கொடுத்து மரணத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள்லாம் இளம் வயதிலேயே ஒரு 25, 30, 35 வயதிலேயே மாரடைப்பு, கல்லீரல் பாதிப்பு, கணையம் பாதிப்பு, அத்தனை பாதிப்பையும் ஏற்படுத்தி இந்த போன்ற நான் சொல்லிடுறேன். போதைப் பொருளுடைய பாதிப்பு எப்படி இருக்குதுன்றது புரியுது சார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, சொல்றேன். ஒரே செகண்ட் இதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த கொக்கைன் போன்ற விலை உயர்ந்த போதைப் பொருளை வாங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா, கை நிறைய சம்பாதிக்கின்ற இளைஞர்கள். அந்த இளைஞர்களே நாசமா போறாங்கன்றது நம்மளுடைய ஆதங்கம். இல்ல, இது நீங்க சொல்றது ஒரு போதைப் பொருளால ஒரு மனுஷனுக்கு என்ன பாதிப்புறது நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த திமுக அரசுடைய கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வளர்ந்துருக்குன்னு தான் பொதுவா பார்க்க முடியுது. அததான் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் சொல்ல சொல்லியிருந்தாரு. நீங்களும் வர சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியே டாக்டர் ஐயா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லும் போலாம் கூட இவ்வளவு தீவிரமா இல்லை இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். இப்போ அதிகமா இருக்குது. அதனால்தான் அவர் டாக்டர் ராமதாஸா இருக்கட்டும் அல்லது அவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த செய்திகளை பதிவிட்டு வராங்க. நீங்க உங்களுடைய ஆட்சி எவ்வளவு கேவலமா போயிருக்கு தெரியுமா? ஒரு சின்ன பையன் கூட ஸ்கூல் வாசல்ல ஸ்டாம்ப் பண்ற போதைப் பொருள் விற்கிறான்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கு மைக்கு கிடைக்கும் போதெல்லாம் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். அவரு மட்டும்தான் அந்த பதிவு பண்ணியிருந்தார். வேற யாரும் இந்த கலாச்சாரம் பரவி இருக்கின்றத வேற யாரும் பதிவு பண்ணல. அவர் மட்டும்தான் தொடர்ச்சியா அந்த பதிவு பண்ணியிருந்தார். மத்தவங்க எல்லாம் பிரச்சனை வந்த பிறகு பதிவு பண்றாங்க. உதாரணமா
எடப்பாடி பழனிசாமி கூட அவர் இன்னைக்கு ஒரு பதிவு வந்து வெளியிட்டாரு. என்னன்னா, பதில் சொல்லுங்க பொம்மை சார், போதைப் பொருள் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் கடத்துவதும் பெருங்குற்றம், இன்றைக்கு என்றைக்கும் வலுவாக சொல்வோம், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராம எத்தனை அளவுக்கு எங்க கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை அந்த ஒரு பத்தியில அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர், பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த பிறகுதான் இந்த சே நோ டு ட்ரக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பலமா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து அன்புமணி ராமதாஸ். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சியில இருந்த போது பல விஷயங்களை வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பா நடைமுறைப்படுத்தினாரு. நான் ஒரு டைம் கேரளா இருக்கும்போது சார், அங்க வந்து அந்த உணவகங்கள் அப்புறமா சின்ன சின்ன பங்க் கடைகள்லாம் வந்து சிகரெட் வந்து உள்ள வச்சிருப்பாங்க, விற்பாங்க. ஆனா வாங்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இங்க கடையாண்ட பிடிக்காதீங்க, வேற எங்கன்னா போய் பிடிங்கன்னு. அப்ப நான் சொன்னேங்க, விற்கிறீங்க அப்புறம் தான் அவங்க வாங்கலாம்னு சொல்றீங்கன்னா அவங்க சொன்னாங்க, சார் இங்க பொதுல இருந்து பிடிச்சாலும் தப்பு, அதே நேரம் இதை நான் தான் விற்கிறேன்னா அது எனக்கும் வர பெனால்ட்டி வரும் அப்படின்னு கேரளா அவ்வளவு சாங்க. தமிழ்நாட்டு வழக்கம் போல அதுல ஒண்ணுமே இவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப அது ஒரு ஒரு கட்டுக்கோப்பு எடுத்துன்னு வந்தாங்க அதிமுக பீரியட்ல. ஒவ்வொரு பெரிய கட்டிடத்திலையும் புகைப்பிடிப்பதற்கு ஒரு இடமே ஒதுக்குற அளவுக்கு பொதுவெளியில் புகைப்பிடிப்பை தடை செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி பாட்டாளி கட்சி அதனுடைய தலைவரால் அன்னைக்கு எடுத்து வரப்பட்டது. இன்னைக்கு அந்த அழுத்தம் இல்ல, அல்லது இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்கட்சியா செயல்படக்கூடிய வேற கட்சி இல்ல, அதனாலதான் இது பரவி இருக்குன்னு நம்ம ஏத்துக்க முடியுமா சார்? முதல்ல எடப்பாடி பழனிசாமி தெளிவாதான் பேசுறாரா? டாஸ்மாக் மதுபான கடைகளை முதல் கொரோனா அலையில மூடி வச்சது பின்னால அந்த மதுபானத்தையே மறந்துட்டாங்க பெரும்பாலான இளைஞர்கள். 95% இளைஞர்கள் அந்த சாராயம் குடிக்கிறதே மறந்துட்டாங்க. திரும்ப கொரோனா அலை முடிஞ்ச பின்னால அப்படியே மூடிடுங்க, திறக்காதீங்க, டாக்டர் ஐயா தலையால தண்ணி குடிச்சாரு. ஆமா, மூடிடுங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு, யாருக்கும் பாதிப்பு இல்லாம டாஸ்மாக் மதுபான கடைகளையும் இந்த மதுவையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமியும் கேட்கல, இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் கேட்கல, இவங்க யாரும் செய்யல. இன்னைக்கு இந்த போதை பொருட்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு. இந்த அறிக்கை விடும் போது கொஞ்சமாவது எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சிருக்க வேண்டாமா? ஒரு எதிர்கட்சியாக இவங்க கடமையாற்றுகிறோம், ஒரு எதிர்கட்சியா எங்க வேலையை செய்யறோம்னு இவங்க காட்டிக்கிறாங்களே தவிர, இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி அதற்கு இவர் ஆளாகி அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காருன்னா, இந்த ஸ்ரீகாந்தும் போதைப் பொருள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த கொண்டு போய் காவல்துறையில வந்து கொடுத்தது யாரு? அதிமுகவை சார்ந்த, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு பிரமுகர் தான். அவரும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காரு. அவரும் போதைப் பொருளை வாங்கி விற்பனை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து 40,000 ரூபாயை போலீஸ் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த 40,000 ரூபாயை பறிமுதல் பண்ணி தான் ஒசூர் பஸ் நிலையத்துல போய் ஜானுங்கிற வெளிநாட்டுக்கார ஒரு போதை மாஃபியா கும்பலை சார்ந்தவரை கைது பண்றாங்க. அப்ப இவங்க கட்சி சார்ந்து தானே இருந்திருக்கிறாங்க. திமுகவுடைய அயலகலை செயலாளர் ஏற்கனவே கைது பண்ணி அமலாக்கத்துறை நடவடிக்கையில இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒருத்தர், இப்ப அதிமுகவுல ஒருத்தர். அப்ப இந்த கட்சிகளுடைய சித்தாந்தங்கள் என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன? நீங்க மதுவுக்கு எதிராக போராடினா தானே உங்க கட்சியில எவன் அந்த வேலையை செய்ய மாட்டான். பாமகவை எடுத்துங்க, இன்னைக்கு பாமகவுல மது விற்பதையோ அல்லது இதை போன்ற போதைப் பொருளை விற்பதையோ யாரையும் நீங்க காட்ட முடியுமா? மது குடிக்கிறவங்களையும் காட்டலாம். மது குடிக்கிறவங்க எல்லா ஜாதியிலும் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அந்த பழக்கத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்க பழகிட்டாங்க. ஆனா எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஆனா இப்படி இந்த மதுவுக்கு எதிராக போராடுகின்ற கட்சியில இந்த மதுவை விற்பனை செய்வதோ கள்ளத்தனமாக வந்து போதைப் பொருளை கடத்துவதோ அப்படிப்பட்ட யாரும் அந்த கட்சியில இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இதே திமுகவும் அதிமுகவும் டாஸ்மாக் கடையை மூடி மதுவுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் போராடி இருந்தா இந்த சமூக விரோதிகள் யாரும் கட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆக இவங்க சரியா போராடாதவனுடைய விளைவு, சரியான சட்டங்களை அமுல்படுத்தாதனுடைய விளைவு இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கிற அத்தனை அயோக்கியன் இன்னைக்குதான் வெளியே வரான். ஏன் இந்த சினிமாவில் இருக்கிறவன்லாம் சாராயத்தையும் மது குடிப்பதையும் பெரிய கௌரவமா படம் எடுத்துட்டு இருக்கிறான்?
ஏன்னா இவனுங்க அதை கௌரவம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் நாட்டு மக்களுக்கு போதிக்க வராங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் வரைக்கும் தீர்மானிக்கின்ற விஷயமா சினிமா இருக்கு. ஆனா அந்த சினிமா துறையில இருக்கிறவங்க எவ்வளவு ஒழுக்கக்கேடா இருக்காங்க. எப்படிப்பட்ட போதை மாஃபியாக்களுடன் இவர்கள் எப்படி தொடர்பு வச்சிருக்கிறாங்க, அந்த போதை பொருட்களை எப்படி நாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சார், ஒரு 2-3 வருடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மும்பை மாநகர்ல நடுக்கடலில் சொகுசு கப்பல்ல இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? போதை பொருள் பரிமாற்றம். போதை பொருளோட அவன் தள்ளாடிட்டு இருக்கிறான். ஒரு கிரிக்கெட் டீமினுடைய உரிமையாளர் ஷாருக் கான். இந்தியில ஷாருக் கானை ஒரு பெரிய மகானா போற்றுகின்ற ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவங்களே இப்படிப்பட்ட போதை பழக்கத்திற்கு அடிமையாகி போதை பொருட்களை தங்கு தடை இல்லாம கொண்டு வந்து விடுறாங்கன்னா, ஆக முதல்ல தடை செய்ய வேண்டியது இந்த போதை பொருட்களா, இந்த திரைப்படங்களா? ஆக முதல்ல இந்த திரைப்படங்களை தடை பண்ணிட்டீங்கன்னா போதை பொருள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா போதை பொருளை தடை பண்ணலாம் இல்லையா? இதனாலதான் சார் டாக்டர் ஐயா தீர்க்க தரிசியா பல ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னாரு, இந்த நாசமா போன சினிமாவை ஒரு 5 வருஷம் தடை பண்ணுங்கடான்னாரு. அன்னைக்கு அத்தனை பேரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சான். இவர் என்ன ஜனநாயக உரிமையில் தலையிடுறார்? என்ன வெங்காய ஜனநாயக உரிமை உங்களுக்கு? மக்களுக்கு நீங்க நல்லது போச்சா நாங்க ஏன் தடை செய்ய போறோம்? நான் அப்பயே சொல்லிருக்கேன், பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவை போல ஒரு மிகச்சிறந்த சினிமா ரசிகனை நீங்க யாரும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய திரைப்படங்களை கொடுத்தா அவர் தான் முதல் ரசிகனா உட்கார்ந்துருக்கார். மக்களை சீரழிக்கின்ற திரைப்படங்களையும் மக்களை சீரழிக்கின்ற காட்சிகளையும் மதுபாட்டிலோட உட்காந்துட்டு கதாநாயகன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான். அவன் தான் கதாநாயகன். கிராமங்கள்ல தண்ணி அடிச்சா அவன் சமூக விரோதி, திரைப்படத்துல தண்ணி அடிச்சா அவன் கதாநாயகன். அப்புறம் இப்படி சினிமா எடுத்தா அப்புறம் டாக்டர் ஐயா அப்படித்தானே சொல்லுவாரு, இந்த நாசமா போன சினிமாவை தடை பண்ணுங்கன்னு. ஆக இப்பவும் சினிமாவை தடை பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்குது. இல்ல இது திரைப்படம்ன்றத நீங்க குற்றச்சாட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது சமூக சீர்கேடுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சமூக சீர்கேடுக்கு இந்த அரசனுடைய செயல்படாத தன்மைன்னு பாக்குறதா, அல்லது இன்னொரு வகையில இதை பாராட்டி ஆகணும். ஒரே ஒரு சண்டை என்ற ஒரு செய்தியோட வந்த ஒரு தகவலை மையப்படுத்தி இன்னைக்கு அந்த போதைப் பொருளுடைய ஆணிவேர் வரைக்கும் போய் தமிழக காவல்துறை பிடிச்சி ஒரு நடிகர்னு கூட பார்க்காம அவரை கைது பண்ணி அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எடுத்துன்னு போறாங்க. இந்த நடவடிக்கையை நம்ம எப்படி பாக்குறது? இந்த நடவடிக்கையினுடைய இந்த விளைவை இது முன்னாடி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பல பேர் பிடிச்சிருக்கலான்றதுன்னு இந்த சம்பவம் நடக்காம தவிர்த்துருக்கலாம் இல்லையா? சார், நடிகர்னா என்ன கடவுளோட செக்ரட்டரியா? அவனும் மனுஷன் தானே சார். சட்டம் அவனுக்கும் பொருந்தும் இல்ல. நடிகனை மட்டும் அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா சார்? குறளோவியம் எழுதினார் சார் கலைஞர். குறளோவியம் எழுத கலைஞருடைய பையன் ஸ்டாலின். குறளோவியம் எழுதிய கலைஞர், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். இந்த திருக்குறளை படிச்சாங்களா இல்லையா? கலைஞர் படிக்கலையா? சரி, ஸ்டாலின் படிச்சிருக்க மாட்டாரு. படிச்சிருந்தாலும் அதனுடைய பொருள் அவருக்கு தெரியாது. அப்படியே பொருள் தெரிஞ்சாது அதை பத்தி அவரே குழம்பு போய் தான் நிற்பாரு. அல்லது அந்த திருக்குறளை பிழை இல்லாம அவரால் சொல்ல முடியாது. இந்த பலகீனம்லாம் அவருக்கு இருக்கு, அதை விடுங்க, நம்ம அதுக்குள்ள போகல. இந்த திருக்குறளை நீங்க யோசனை பண்ணிக்கணுமா இல்லையா ஆட்சியாளர்கள்? அட்லீஸ்ட் நீங்க சாராயம் அதிகமா விக்கணுங்கிறதுக்காவது இந்த போதைப் பொருட்களை தடை பண்ணிருக்குமா வேணாமா? நான் கேட்கறது, சாராய ஃபேக்டரி நடத்துறது உங்க கட்சிக்காரரு, அதிமுகவில் இருக்கிறவங்க. அந்த சாராய ஃபேக்டரியுடைய வருமானம் குறையுதுங்கிறதுக்காகவும் இந்த மோசமான போதைப் பொருட்கள் இல்லாம நீங்க தடை பண்ணிருக்கோம்ல. அப்ப என்ன கேக்குறேன், திமுக அதிகமா வச்சிருக்காங்க. அதிமுக அதிகமா வச்சிருக்கு. திமுக அதிகமான சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் குறைவான சாராய தொழிற்சாலை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சாராய தொழிற்சாலை கட்டிட்டாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அது இன்னும் உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்படி ஒரு செய்தி இப்ப வந்துட்டு இருக்கு. எதிர்கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டுல 2 பேர் எதிர்கட்சிகள், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிடிக்காது. இது கிழக்கும் மேற்கும். ஆனா சாராய விக்கிறதுல மட்டும் ஒன்னா இருக்கிறீங்களே.
திமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுகவுடைய சாராய தொழிற்சாலை இருந்து சாராயம் வாங்குறீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக சாராய தொழிற்சாலை இருந்து சாராயம் வாங்குறீங்க. என்ன உங்க கொள்கை, என்ன உங்க கோட்பாடு? சாராயம் விற்கிறதுக்கு மட்டும் நீங்க 2 பேரும் கூட்டணியா? அதனால இந்த சினிமா நடிகர்கள் எந்த தைரியத்துல போதைப் பொருளை கடத்துறான்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சினிமாவை நம்பிதான் இருக்காங்க. ஆகவே நாம எந்த ஒரு சமூக விரோத செயலை செஞ்சாலும் இந்த ஆட்சியில இருந்து தப்பிச்சுக்கலாம். அந்த தைரியம் தான். இல்ல, இந்த அரசு தன்னுடைய தவறுகளை மறைக்க இது போன்ற இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்குதா அல்லது கண்டுக்காம இருங்க அப்படின்ட்டா? நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு காவல்துறை இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காது. அட்லீஸ்ட் நடவடிக்கை எடுக்கிற மாதிரியாவது ஒரு செய்தியை பண்ணுதா? பாருங்க, நாங்க உடனே பிடிச்சிட்டோம், இவ்வளவு பேர் பிடிச்சிட்டோம்னு ஒரு கணக்காட்டுதா? ஏன்னா இப்போ செய்யற இந்த வேகம் முன்னாடி செஞ்சிருந்தா இந்த தவறுகள்லாம் தவிர்த்துக்கலாமேன்றக்காக நான் சொல்றேன் சார். இது சவுக்கு சங்கர் ஒரு பேட்டியில சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அழகருடைய மகன் வேலூர் ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல போதை பொருளுக்கு அடிமையானதுனாலதான் மரணத்தின் வாசலுக்கே போய் திரும்பி வந்திருக்காரு. இதுக்கு அப்புறமும் நீங்க போதைப் பொருள்களை கட்டுப்படுத்த முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு ஆட்சி, உங்களுக்கு எதுக்கு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு மாலை, உங்களுக்கு எதுக்கு மரியாதை, உங்களுக்கு எதுக்கு அடைமொழி? என்ன ஆட்சி இது? போதைப் பொருளை உங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா நீங்க என்ன சாதனை ஆட்சி, என்ன உங்க திராவிட மாடல்? சார், இளைஞர்களை நீங்க எல்லாம் நாளைக்கு எல்லாத்தையும் சமாதி கட்டிட்டு இந்த நாட்டை யாருக்காக வச்சிருக்க போறீங்க, யாருக்காக ஆள போறீங்க? கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதின மாதிரி, அங்கே கோவலனே கொலையுண்ட பிறகு கண்ணகிக்கும் மாதவிற்கும் எதற்கு இந்த அலங்காரங்கள் அகங்காரங்கள்னு கேட்டான். இந்த இளைஞர்களை சீரழிச்சுட்டு இந்த இளைஞர்களை மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டு, வாழ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிட்டு, அப்புறம் இந்த நாட்டுல ஆட்சி நடத்த என்ன பண்ண போறீங்க? இந்த நாட்டை வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? அப்புறம் எதற்கு இந்த நாடு, எதற்கு இந்த பண்பாடு, எதற்கு இந்த கலாச்சாரம்? இதெல்லாம் இன்னைக்கு கேட்கறோம்ல. உங்களால நாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு போதைப் பொருளை கூட கட்டுப்படுத்த முடியல. உங்களுக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற, யாருக்கு? இன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற சினிமா உலகத்தில் தங்கு தடை இல்லாமல் போதைப் பொருள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அது தெரியாதா? அல்லது சினிமா உலகத்தில் இருக்கவன் எல்லாம் சத்தியசீலன் உத்தம புத்திரனா? கேக்குறோம் நாம. அதையெல்லாம் நீங்க நினைத்திருந்தால் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ள வரும்போதே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். சார், திமுக ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் வச்சான்னு கஸ்தூரியை நீங்க ஆந்திரா வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணீங்களே, ஏன் போதைப் பொருளை நீங்க தடை பண்ண முடியல? ஏன் அதை கண்டுபிடிச்சு நீங்க தடுக்க முடியல? சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுது. போதைப் பொருள் சினிமா உலகத்தில் நடமாடுறது உங்களுக்கு தெரியாதா? அந்த ஏதோ சில நாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நள்ளிரவுலாம் நடத்துறாங்களாம், நடிகர் நடிகை எல்லாம் சேர்ந்து. அதுல எல்லா போதைப் பொருளும் போகுது, எல்லாம் இருக்கு. அரசுக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஏன் நீங்க அதை கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கல அவங்கள? இல்ல, அவங்கள சுதந்திரமா விடலன்றதா சார் பிரச்சனை. காவல்துறையை நீங்க விட்டுருந்தீங்கன்னா அவங்க ஆட்சி தூக்கிட்டு இருப்பாங்க. நம்ம காவல்துறையை அவங்க கையை கட்டிட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கணும், எப்படி சார் எடுப்பாங்க? இல்ல, நான் காவல்துறை குறை சொல்லவே இல்லை சார். காவல்துறையில இருக்கிற அதிகாரிகளுக்கும், காவல்துறையில இதுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், கீழே போலீஸ் லெவல் வரைக்கும் அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா வளரணுன்ற எண்ணம் இருக்கும். ஏதோ 1-2 தவறு செஞ்சிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. காவல்துறையில லஞ்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த லஞ்சம் வாங்குறவங்க கூட இந்த போதை மாஃபியாக்கள்கிட்ட கைகிட்டு நிக்க மாட்டான். ஒருவேளை அந்த போதை மாஃபியாக்கள்கிட்ட கை கட்டி பணம் வாங்குறான்னா அவனுக்கு பொண்டாட்டி புள்ள எதுவும் இருக்காது. அப்படிப்பட்டவன் தான் அந்த வேலையை செய்வான். பொண்டாட்டி புள்ள இருக்கவன் தன்னுடைய புள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவன்லாம் இந்த போதை மாஃபியாக்கள் மேல நடவடிக்கை எடுன்னு மட்டும் அவங்க கைகளை நீங்க அவுத்துட்டு பாருங்க, எத்தனை பேரை முட்டி முட்டி தட்டான்னு பாருங்க. அடுத்த 1 மணி நேரத்துல அவன்லாம் வெறியோட தான் உட்காந்துருக்கான், அந்த காவல்துறையில இருக்கின்ற அந்த அதிகாரிகள் எல்லாமே. நாம போய் தனியா உட்காந்து நீங்க பேச்சு கொடுத்து பாருங்க, என்ன சார் இப்படி எல்லாம் நடக்குது, கண்டுக்க மாட்டீங்களான்னா, எங்களை என்னங்க பண்ண சொல்றீங்க? உங்களை விட கடும் கோபத்தில் நாங்க உட்காந்துருக்கோம். ஒரு உயர் அதிகாரி என்கிட்ட சொன்னது,
ஏங்க நீங்க பைக்கு பிடிச்சி ஈஸியா அடுத்த நிமிஷம் பேசிட்டு போயிட முடியுங்க. அந்த சுதந்திரம் கூட இல்லாம நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோங்க. எங்களை மட்டும் விட்டு பாக்கட்டுங்க. நீ வந்து இந்த போதைப் பொருள் விக்கிறவன் எல்லாம் புடின்னு மட்டும் விட்டு பாக்கட்டுங்க. 1 மணி நேரத்துல எத்தனை பேரை முட்டி தேடி தூக்கிட்டு வரணும் மட்டும் பாருங்க அப்படிங்கிறார். அப்ப எவ்வளவு மன புழுக்கத்தோட அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக இவங்களையும் உண்மைதான் சார். சேர்த்து கை உண்மைதான். சமீபத்துல படமா கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்துல பேசும்போது சொன்னாரு, நான் சின்ன போதுல ஸ்கூல் வாசல்ல திண்டிவனத்துல படிக்கும்போது ஸ்கூல் வாசல் கிட்ட நான் வந்தேன்னு சொன்னா அங்க வாசல்ல தேன் மிட்டாய் வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேன் மிட்டாய் சாப்பிடறதுக்கு. திண்டிவனத்துல இல்ல, சேலத்துல நான் படிச்சேன். அங்க நான் வந்து வாசல்ல வரும்போது தேன் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் நாங்க தேன் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டு நாங்க வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஸ்கூல் வாசல்ல ஸ்டாம்ப் என்ற போதைப் பொருள் விற்கிற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு அந்த அளவுக்கு போதைப் பொருள் வந்து கிராமத்துல ஒரு மாவட்டத்தினுடைய உள் வட்ட ஏரியால கூட எளிமையா கிடைக்கிற அளவுக்கு மாறி போச்சுன்னு அவர் சொன்னாரு. அன்னைக்கு அவர் சொல்லும்போது நம்புற மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருங்காலம் இந்த போதை கலாச்சாரத்தை மாறுறதுக்கான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும், அதற்கான அரசு அமைய வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.